ஹலோ கிளாஸ் 12 வெல்கம் பேக் டு கான்செப்ட் கேப்சூல். நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸோட அடுத்த லெக்சருக்கு வந்திருக்கோம். செமிகண்டக்டர் டிவைசஸில் பிஎன் ஜங்ஷன் டயோட் நேற்று பார்த்தோம். ஓகே, எப்படி வந்து அது ஒர்க் ஆகுது, அது எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் அதோட ஃபங்க்ஷன் என்ன, இதெல்லாம் வந்து நேற்று வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இன்றைக்கி வந்து இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடை எப்படி நம்ம சர்க்யூட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, பேசிக்கலி இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடை வந்து ரெண்டு விதத்தில் நம்ம சர்க்யூட்டில் யூஸ் பண்ணலாம். ஒன்று ஃபார்வர்ட் பயாஸ், ஒன்று வந்து ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பயாஸிங்னா என்னது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட் அதை பற்றின நம்ம வீடியோ தான் இன்றைக்கி. ஓகே, ஸோ இதுவும் ஒரு தியரட்டிக்கல் சாப்டர் தான். இந்த சாப்டர் ஃபுல்லாகவே தியரி மாதிரி தான் இருக்கும். நியூமரிக்கல்ஸ்லாம் இல்லவே இல்லை. லிமிட்டடாக ரேராக கேட்கணும்னா ஒரு லிமிட்டட் நியூமரிக்கல்ஸ் இருக்குது. பட் அதுக்கு வந்து வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி சான்ஸ் தான். ஸோ வந்து தியரிட்டிக்கல் சாப்டர்னு தான் இந்த சாப்டர் நான் சொல்லுவேன். சரியா? ஸோ லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கனாக்கா ஒரே ஒரு வாட்டியை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. பிகாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் மீ. ஓகே, ஏன்னா நம்ம சேனல் வந்து இப்போயும் பார்க்க சின்ன சேனலாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, பட் நம்ம சேனலில் கண்டென்ட் பார்த்தோம்னா பெரிய பெரிய சேனலில் இல்லாத அளவு கூட கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்கும். அது உங்கள் எல்லாேருக்கும் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும். ஓகே, நியர்லி 400 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கோம். லெசன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருக்கோம். சொல்யூஷன் சாப்டர் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அண்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு பி பிளாக்ல ஒரே ஒரு டாபிக் விட்டு வச்சுருக்கேன், அது மட்டும் இருக்குது. மற்றபடி எந்த லெசனுமே இன்கம்ப்ளீட்டாக இருக்காது. ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, லெட் அஸ் பிகின் த சாப்டர். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து பயாசிங் ஆஃப் டயோட். ஓகே, டயோட்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து ஒரு டிவைஸ். ஓகே, ஜஸ்ட் ஒரு டிவைஸ் தான் டயோடுன்னு சொல்லுவோம். பயாசிங்னா என்னென்னு பார்ப்போம். பயாசிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட் க்ரியேட் பண்ணோம்ல, இது வந்து பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர், நடுவில் டிப்ளீஷன் லேயர் இருக்கும். கரெக்டாக? இப்போ இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடை நீங்கள் ஒரு சர்க்யூட்டில் வந்து ஃபிட் பண்ண போகிறீங்க. ஓகே, அதை நீங்கள் ஃபிட் பண்ணும்போது நீங்கள் அந்த டயோடை பிஎன் டயோடை சர்க்யூட்டோட பேட்ரி கூட எந்த மாதிரி ஃபிட் பண்ண போகிறீங்கன்றது தான் வந்து பயாசிங். ஓகே, பிஎன் ஜங்ஷன் டயோட பேட்ரி கூட எப்படி பாசிட்டிவ் டெர்மினலில் பியில் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் டெர்மினல் என் பண்ணோம்னாக்கா அது வந்து ஃபார்வர்ட் பயாசிங் சொல்லுவோம். அதே வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் பேட்ரி கூட வச்சுட்டு என் டைப்பில் வந்து என் பார்ட்டை வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் போட்டோம்னா அது வந்து ரிவர்ஸ் பயாசிங் சொல்லுவோம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி வந்து நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட பேட்ரி கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றது தான் பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பயாசிங் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு டைப்பில் இருக்கும். ஃபார்வர்ட் பயாசிங், இன்னொன்று வந்து ரிவர்ஸ் பயாசிங். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஃபார்வர்ட் பயாசிங்கை ஃபார்மார்டு பயாசிங்னு எழுதியிருக்கேன். ஸோ அது ஒரு பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்ட்டு யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ ஃபார்வர்ட் பயாசிங்னா என்னன்றதை பார்ப்போம். சரியா? ஸோ ஆல்ரெடி சொன்னோமா, பயாசிங் மீன்ஸ் கனெக்டிங் பிஎன் டயோட் இன் பேட்ரி. ஓகே, பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறது தான் பயாசிங் சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த பயாசிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, ஃபார்வர்ட் பயாசிங் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங். சொன்னால் ஃபார்வர்ட் பயாசிங்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ என்னோடய பிஎன் ஜங்ஷன் டயோடு இது தான். ஓகே, இது பி டைப், இது இந்த இடத்துல என் டைப் இருக்குது. ஒருவேளை ஓகே, ஃபார்வர்ட் பயாசிங்க்கு இன்னொரு நேம் இருக்குது, ட்ரூ கனெக்ஷன் சொல்லுவோம். ட்ரூ கனெக்ஷன். ஓகே, எப்போவுமே ஃபார்வர்டாக திங்க் பண்ணிட்டு போகிறது நல்லதா இல்லை ரிவர்ஸாக திங்க் பண்ணுறது நல்லதா? ஃபார்வர்டில் திங்க் பண்ணுறது நல்லது. ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னா ட்ரூ கனெக்ஷன். ட்ரூ கனெக்ஷன் என்னன்னாக்கா, பின்னா என்னது பாசிட்டிவ் ஞாபகம் வருதுங்களா, பின்னா பாசிட்டிவ் ஞாபகம் வரும், என்ன நெகட்டிவ் ஞாபகம் வரும். அப்போ பிஎன் ஜங்ஷனில் இருக்க பி டைப்பை கொண்டு போய் நம்ம பாசிட்டிவ் டெர்மினலில் ஃபிட் பண்ணிவிட்டு என் டைப்பை கொண்டு போய் நெகட்டிவ் டெர்மினலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா அதுதான் நம்ம ஃபார்வர்ட் பயாசிஸ் சொல்லுவோம், இல்லாட்டி ட்ரூ கனெக்ஷன். ஓகே, பின்னா பாசிட்டிவை கொண்டு போய் பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம், என்ன நெகட்டிவை கொண்டு போய் நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கனெக்ஷனை தான் வந்து நம்ம ஃபார்வர்ட் பயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன நடக்கும், ஃபார்வர்ட் பயாசிஸ் பண்ணுறனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னாக்கா, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் ஃபஸ்ட்டு பார்ப்போம். எல்லாருக்கும் டயோட பிஎன் ஜங்ஷன் டயோட பற்றின பேசிக்ஸ் தான் தெரியும். கரெக்டாக? ஸோ என்ன ஆகும், இது வந்து ஒரு லெட்டர்ஸ் அஸ்யூம் இனிஷியலாக வந்து இது பி டைப் செமிகண்டக்டர், இது என் டைப் செமிகண்டக்டர், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருவோம். ஒன்றா சேர்த்தோம்னா என்ன ஆகும், என் டைப்பில் இருக்க எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் தான் என்ன ஆகும், போய் பி டைப்பில் இருக்க ஹோல்ஸ். பி டைப்பில் வந்து யார் அதிகமாக இருப்பா, ஹோல்ஸ். மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் ஹோல்ஸ். என் டைப்பில் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் ஆர் எலக்ட்ரான். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் தான் போய் ஹோல்ஸை போய் ஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது கொஞ்சம் நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும், ஹோல்ஸும் எலக்ட்ரானும் நியூட்ரல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு ஒரு சின்ன லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். அந்த லேயர் பேர் என்ன சொல்லுவோம், டிப்ளீஷன் லேயர்னு சொல்லுவோம். டிப்ளீஷன் லேயரில் எந்த ஒரு சார்ஜும் இருக்காது. அந்த டிப்ளீஷன் லேயர் வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் டிப்ளீஷன் லேயர் வந்து கான்ஸ்டன்ட் திக்னஸ்க்கு வந்துடும். அதுக்கு மேலே இங்கே இருக்க எலக்ட்ரான்லாம் இந்த பக்கம் போகாது. கரெக்டாக எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும்.
ஓகே. ஸோ இந்த மூவ்மெண்ட் ஸ்டாப் ஆகிற பாயிண்ட் வரைக்கும் வரதை வந்து டிப்ளீஷன் லேயர் சொல்லுவோம். அண்ட் இந்த டிப்ளீஷன் லேயர் க்ரியேட் ஆச்சுனாக்கா இந்த இடத்துல ஒரு சைடில் ஃபுல்லாக பாசிட்டிவ் ஆகிடும், ஒரு சைடில் ஃபுல்லாக நெகட்டிவ் ஆகிடும். ஓகே. ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்போ என்ன ஆகும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துடும். கரெக்டாக. அப்போ இதுக்கு நடுவில் க்ரியேட் ஆன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அதுதான் வந்து நம்ம பேரியர் வோல்டேஜ்னு சொல்லுவோம். பேரியர் வோல்டேஜ், இந்த வோல்டேஜ் வந்து கரண்ட் ஃப்ளோவை தடுக்கும், அதாவது இந்த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானை தடுக்கிறதுனால அந்த பேரியர் வோல்டேஜ்னு சொல்லி இதை பற்றிலாம் உங்களுக்கு நேற்றே டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது, இந்த பிஎன் ஜங்ஷன் டயோட கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன், பேட்டரியோட இது ஃபார்வர்ட் பயஸ்னால் ட்ரூ கனெக்ஷனாக பாசிட்டிவ் பியை கொண்டு போய் பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன், என்ன கொண்டு போய் நெகட்டிவ் கூட கனெக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் பாருங்கள், இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, பாசிட்டிவ் இங்கே இருக்குது, நெகட்டிவ் இங்கே இருக்குது. இது எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்துச்சுன்னு நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மூவ் ஆகுது இந்த டைரெக்ஷனில். அண்ட் நம்ம பேட்டரி இப்படி இருக்குது, பேட்டரியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி மூவ் பண்ணும், அதே மாதிரி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மூவ் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பாருங்கள், இந்த பக்கம் வந்து இப்படி போகுது, இந்த பக்கம் இப்படி போகுது. அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் இந்த ஃபுல் சர்க்யூட்டில். ஓகே. நிறைய பேர் எப்படி கன்ஃபியூஸ் ஆகுனா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியே வந்து இங்கே போய் இப்படி வரும், ஸோ ரெண்டும் ஒரே டைரெக்ஷன் தானே, அப்போ ஆட் ஆகும் அப்படின்னு பார்க்காதீங்க. இந்த என்டையர் சர்க்யூட்டில் இந்த பேட்டரியும் இது ஒரு பேட்டரி அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குதுல, அப்போ இதையும் நம்ம ஒரு பேட்டரி மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டாக. இந்த பேட்டரிக்கும் நடுவில் பார்த்தோம்னா கரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், கம்மியாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்குற பேட்டரியில் ஒரு 100 வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகுது, இந்த பிஎன் ஜங்ஷன் டயரில் ஒரு 5 வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது, ரெண்டும் ஆப்போசிட்னு அர்த்தம். 100 - 5 பண்ணோம்னா 95 வோல்டேஜ். ஸோ நம்மளோட பேட்டரியோட வோல்டேஜ் வந்து கம்மியாகுது. அப்போ நமக்கு ரிசல்டன்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டோட ஃப்ளோவும் என்ன ஆகணும், கம்மியாகுமா அதிகமாகுமா, கம்மியாகணும். பட் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ என்ன ஆகுது, நமக்கு இப்போதைக்கு வந்து வோல்டேஜ் வந்து கம்மியாச்சு. வோல்டேஜ் கம்மியாச்சுன்னா தான் பொட்டென்ஷியல் பேரியர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. பொட்டென்ஷியல் பேரியர் டிக்ரீசஸ். ஏன் பொட்டென்ஷியல் பேரியர் டிக்ரீஸ் ஆகுது, இப்போதைக்கு வந்து வோல்டேஜ் கம்மியாகுது, ரிசல்டன் வோல்டேஜ் கம்மியாகுதுன்னு பார்த்தோம். பொட்டென்ஷியல் பேரியர் எப்படி கம்மியாகுது அப்படின்னாக்கா, நான் என்ன சொன்னேன்னாக்கா, இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதை கொண்டு போய் நெகட்டிவ் டெர்மினல் கூட கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் டெர்மினல் இந்த இடத்துல நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ், அப்போ என்ன ஆகும், ரெண்டும் வந்து ரிப்பல் பண்ணும். கரெக்டாக. அதேமாதிரி இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் நிறைய இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ பாசிட்டிவும் ஹோல்ஸும் வந்து ஒரே மாதிரி டைப் சார்ஜ் மாதிரி தான். அப்போ என்ன ஆகும், இதுவும் டிப்ளீட் ஆகும். ஓகே. அதான் ரிப்பல் ஆகும். ஸோ இது ரிப்பலாக இங்கே வர ட்ரை பண்ணும், இந்த எலக்ட்ரானாக ரிப்பலாக இங்கே வர ட்ரை பண்ணும். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் வந்து கம்மியாகுது. கரெக்டாக. இனிஷியலாக உங்கள் டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் வந்து இப்படி இருக்குனாக்கா, ஓகே, இனிஷியலாக இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து ரெண்டுத்தையும் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறதுனால டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் வந்து இவ்வளோ கம்மியாகுது. ஸோ திக்னஸ் இப்படி கம்மியாச்சுன்னா இந்த இதுக்கு நடுவில் இருக்க அந்த மூமெண்ட்டில் பாருங்கள், நமக்கு என்ன ஆகுது, அந்த வோல்டேஜோட டிஃப்ரென்ஸும் கம்மியாகுது, அந்த ஹைட் கம்மியாகுது பாருங்கள். இனிஷியலாக வந்து இவ்வளோ ஹைட்டில் இருந்துச்சு, இப்போ வந்து இவ்வளோ ஹைட்டில் மாறிடுச்சு. கரெக்டாக. ஸோ டிப்ளீஷன் லேயர் வந்து திக்னஸ் வந்து கம்மியாகுது, ஹைட் வந்து அதிகமாகுது. ஹைட் வந்து கம்மியாகுது. அப்போ என்ன அர்த்தம், எனர்ஜி வந்து கம்மியாக கொடுத்தாலே போதும், எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணும். இனிஷியலாக வந்து இங்கேருந்து இங்கே வந்து இங்கே எலக்ட்ரானை ஜம்ப் பண்ண வைக்கிறதுக்கு இவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். கரெக்டாக. பட் ஆனால் இப்போ இங்கே ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணுறதுனால டிப்ளீஷனோட திக்னஸ் கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் இதோட ஹைட் கம்மியாகிடுச்சு. ஹைட் கம்மின்னு அர்த்தம் எனர்ஜி கம்மியாகுது. அப்போ பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாகிடுச்சுனாக்கா என்ன பண்ணணும், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கம்மியாகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ஈஸியாக வந்து எலக்ட்ரான்ஸாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. கரெக்டாக. கம்மி எனர்ஜி கொடுத்தாலே போதும், இந்த பொட்டென்ஷியலை க்ராஸ் பண்ணி போயிடும் எலக்ட்ரான்ஸ். கரெக்டாக. ஸோ அப்போ என்ன ஆகுது, நமக்கு ஒரு விதத்தில் இது வந்து லெஸ் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு மூவ் த எலக்ட்ரான் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூவன்ட் கரண்ட்லேருந்து எலக்ட்ரான்ஸை மூவ் பண்ணுறது ஈஸியாகிடுது நமக்கு. கரெக்டாக. ஸோ அதனால் என்ன சொல்லலாம்னா, ஃபார்வர்ட் பயாசிங்கில் நம்ம கரண்ட்டோட ஃப்ளோ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. ஏன்னா டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் கம்மியாகுது. டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் கம்மியாகுதுன்னா நம்ம கம்மி எனர்ஜி கொடுத்தாலே போதும், எலக்ட்ரான்ஸை நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட்லேருந்து அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். சரியா. நான் என்ன சொன்னேன், டிப்ளீஷன் லேயர் திக்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குமோ அவ்வளோக்கு உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துலேருந்து வெயிட் அ மினிட். ஸோ இந்த டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த எலக்ட்ரான் இங்கே வரதுக்கு கஷ்டப்படும். ஓகே. பட் நீங்கள் ஃபார்வர்ட் பயாஸ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, இந்த டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் வந்து கம்மியாகுது. திக்னஸ் கம்மியாகிடுச்சுன்னா இங்கேருந்து இங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், ஃப்ளோ பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ அதனால தான் ஃபார்வர்ட் பயாஸ் என்ன ஆகுது, நமக்கு ஃப்ளோ ஆஃப் கரண்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். புரிஞ்சா. ஓகே. ஸோ இப்போ இதோட சர்க்யூட் டயக்ராம் பார்ப்போம். சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தோம்னா டயோடை வந்து ஜென்ரலாக இப்படி கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு இப்படி பண்ணுவோம். இதுதான் வந்து உங்களோட பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகே. ஸோ இல்லை இந்த பார்ட் வந்து நெகட்டிவ் டெர்மினல், இந்த பார்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல். அதாவது இது வந்து என் டைப்பு, இது வந்து பி டைப்.
ஓகே. ஸோ இது வந்து டயோடு. எப்போவுமே டயோடுக்கு மேலே வந்து ஒரு வோல்டேஜ் வச்சுருவோம், வோல்ட் மீட்டர் வச்சுருவோம் ஃபார் மெஷரிங் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். டயோடோட பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அந்த வோல்டேஜ் பேரியர் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஒரு வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம விஎஃப்னு சொல்லிப்போம். ஓகே. ஸோ வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் ஒரு ரெசிஸ்டர் வச்சுப்போம், வேரியபிள் ரெசிஸ்டர். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம வந்து இதோட கரண்ட்டோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் வச்சுருக்கோம். அப்போ தான் நமக்கு வேரியபிள் கரண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இது வந்து என்ன சொன்னால் ஃபார்வர்ட் பயாஸ். அப்போ என்ன, பி டைப்பை கொண்டு போய் நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணணும், என் டைப்பை கொண்டு போய் நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் பண்ணிடணும். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு அம்மீட்டர் வச்சுருவோம். அதோட ரீடிங்கை வந்து ஐஎஃப்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது ஆனோட், இது கேத்தோட். ஸோ இப்போ இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல விஎஃப் வச்சுப்போம், இந்த இடத்துல ஐஎஃப் வச்சுப்போம். நம்ம வோல்டேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். விஎஃபோட வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, விஎஃபோட வேல்யூ வந்து இனிஷியலாக 0 இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் விஎஃபோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தும், 1 2 3 4ன்னு போடுவோம். கரண்ட்டோட வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, பிஎன் ஜங்ஷன் டயோடில் இந்த மாதிரி உங்களுக்கு ரீடிங் கிடைக்கும், 0 0 0 கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 2 3 4ன்னு ஏற ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இது இனிஷியலாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் கொடுக்கும்போது இல்லை கரண்ட் ஃப்ளோ ஆகாது. செகண்ட் இன்னொரு வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்புறம் 2 வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஆனால் 3 வோல்டேஜ் கொடுக்குறப்ப கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்போ ஏன் இந்த 3 வோல்டேஜில் கொடுக்குறப்ப கரண்ட் ஏன் ஃப்ளோ ஆகலாம் அப்படின்னாக்கா, நான் சொன்ன அந்த டிப்ளீஷன் லேயர் கான்செப்ட். ஓகே. ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த லெஸ்ஸர் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்குது, பொட்டென்ஷியல் பேரியரில் வந்து ஒரு வோல்டேஜ் இருக்கும்னு, அந்த வோல்டேஜோட கம்மியாக இருக்குது. நான் சொன்னல, நீங்கள் கொடுக்குற பேட்டரி வந்து ஒரு 5 வோல்ட் இருந்து பொட்டென்ஷியல் பேரியர் வந்து ஒரு 3 வோல்ட் இருந்துச்சுனாக்கா இந்த சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகிடும். அதுவே நீங்கள் கொடுக்குற பேட்டரியிலே வந்து ஒரு 2 வோல்டேஜ் தான் வர முடியும். பட் பொட்டென்ஷியல் பேரியர் வந்து அதிகமாக இருக்குது, 3 வோல்டேஜ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் கொடுக்குற பேட்டரியோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆஸ் கம்பேர்ட் டு த ரெசிஸ்டிவிட்டி டியூ டு திஸ் பிஎன் ஜங்ஷன். அப்போ வந்து கரண்ட்டோட மூவ்மெண்ட் இருக்காது. கரெக்டாக? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குற வரைக்கும் அந்த சர்க்யூட்டில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது, ஏன்னா பொட்டென்ஷியல் பேரியர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டில், எந்த பாயிண்ட்டில் வந்து பொட்டென்ஷியல் பேரியர் வந்து அதிகமாக அதை பிரேக் பண்ணி போகிறீங்களோ அதுதான் வந்து பிரேக்கிங் பொட்டென்ஷியல்னு சொல்லுவோம். இல்லாட்டி வந்து நம்ம அதை வந்து கட்டிங் வோல்டேஜ்னு சொல்லுவோம். கட்டிங் வோல்டேஜ். அப்போ 3 வந்து கட்டிங் வோல்டேஜ். ஏன்னா இந்த 3 வோல்டேஜுக்கு மேலே கொடுத்தா தான் இந்த சர்க்யூட்டில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னாக்கா, இந்த பக்கம் வந்து கரண்ட்டை வச்சுக்கலாம், ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டு, எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வோல்டேஜ் வச்சுக்கிட்டோம்னாக்கா இனிஷியலாக கொஞ்சம் 0 0 வரும். ஏன்னா அது வந்து பொட்டென்ஷியல் பேரியரை க்ராஸ் பண்ணலன்னு அர்த்தம். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த 3 வோல்டேஜ்க்கு அப்புறமா நமக்கு கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் வேர் த கரண்ட் ஸ்டார்ட் ரைசிங் இஸ் நோன் அஸ் கட்டிங் வோல்டேஜ் ஆர் த்ரெஷோல்டு வோல்டேஜ். உங்கள் என்சிஆர்டி புக்கில் நீ வோல்டேஜ்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஃபார்வர்ட் பயாசிங். ஓகே. அடுத்து ரிவர்ஸ் பயாசிங். அப்படியே இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட் தான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வரும் ரிவர்ஸ் பயாசிங்கில். ஓகே. ஸோ நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ரிவர்ஸ் பயாசிஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன சொல்லுவோம்னா ஃபால்ஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். ஃபார்வர்ட் பயாசிஸை ட்ரூ கனெக்ஷன் சொல்லுவோம், ரிவர்ஸ் பயாசிஸை ஃபால்ஸ் கனெக்ஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பி டைப்பை கொண்டு போய் நீங்கள் ஆக்சுவலாக பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுத்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி, இப்போ வந்து நெகட்டிவ் டெர்மினலில் கொடுத்துருவீங்க, பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில். அதே மாதிரி என் டைப்பை கொண்டு போய் நம்ம பாசிட்டிவ் டெர்மினலில் கொடுத்துருவோம். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கான்செப்ட், இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா இதில் இருக்க ஒரு பாயிண்ட்டுமே உங்களுக்கும் கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ இது வந்து என்ன ஆகிடுச்சு, ரிவர்ஸ் பயாஸ். ஓகே. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டோம், நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோட இங்கே வச்சிட்டோம், பியை கொண்டு போய் நம்ம பாசிட்டிவ் சைடில் வைக்காமல் நெகட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி என் டைப்பை கொண்டு போய் பாசிட்டிவ் டைப் டெர்மினலில் வச்சிட்டோம். இப்போ என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி மூவ் ஆகும், ஞாபகம் இருக்கா, கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? பி டைப்பில் ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கும், என் டைப்பில் ஃபுல்லாக எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இனிஷியலாக எலக்ட்ரான்ஸ்லாம் இங்கே மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கே மூவ் பண்ணுறான், இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகும். இந்த இடத்துல ஹோல்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறனால இந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் பொட்டென்ஷியல் க்ரியேட் ஆகும். ஓகே. இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் வரும், நான் 2 பக்கமும் பாசிட்டிவ் போட்டு இந்த பக்கம் நெகட்டிவ் வரும். ஸோ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஜென்ரேட் ஆகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அண்ட் நீங்கள் கொடுக்குற பேட்டரியும் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கொடுக்குது, இப்படி கொடுக்குது. ஸோ பார்த்தோம்னா இந்த இடத்துல ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால சேம் டைரெக்ஷனில் இருக்குல்ல, சேம் டைரெக்ஷன் தான் ஆட் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அதனால் என்ன ஆகும்னா, இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து கொஞ்சம் பெருசாகிடும். ஓகே. இந்த டிப்ளீஷன் லேயர் வந்து பெருசாகிடும். ஏன் பெருசாகுதுன்னா பாருங்கள், இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது. அப்போ என்ன, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாசிட்டிவ் டெர்மினலை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாக இருக்குது, அது வந்து இந்த நெகட்டிவ் சார்ஜை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இது வந்து இந்த பக்கம் வந்துடும். ஸோ அதனால் டிப்ளீஷன் லேயர் கொஞ்சம் பெருசாகுது. டிப்ளீஷன் லேயர் பெருசாச்சுன்னா ஆப்வியஸாக இதுக்கு நடுவில் என்ன ஆகுது, பேரியர் ரொம்ப அதிகமாகுது. ஓகே. அந்த பொட்டென்ஷியல் பேரியரோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், பொட்டென்ஷியல் வேல்யூ அதிகமாக ஆகிடுச்சுனாக்கா நீங்கள் நிறைய எனர்ஜி கொடுக்கணும். நிறைய எனர்ஜி கொடுத்து அந்த பேரியரை பிரேக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கரண்ட்டோட ஃப்ளோ வந்து கொண்டு வர முடியும். கரெக்டாக? ஸோ மோர் எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு
எலக்ட்ரான் ஃபார் கான்ஸ்டிடியூட்டிங் த கரண்ட். புரிஞ்சா? ஸோ இதே விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இனிஷியலாக டிப்ளீஷன் லேயர் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, நீங்கள் ரிவர்ஸ் பயாஸ் பண்ணிங்கன்னா டிப்ளீஷன் லேயரோட திக்னஸ் கொஞ்சம் பெருசாகிடும். பெருசாகிடுச்சுன்னா அந்த ஏரியா கொஞ்சம் டிப்ளீஷன் லேயரோட ஏரியா அதிகமாகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ் வந்து இதுக்கு நடுவில் பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஓகே, புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது. ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னாக்கா, ரிவர்ஸ் பயாஸஸ் பண்ணும்போது லெஸ் கரண்ட் ஃப்ளோஸ். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், ஏன் வந்து லெஸ் கரண்ட் ஃப்ளோஸ்? டெப்ளீஷன் லேயர் பெருசாகிடுச்சுன்னா டோட்டலாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகக்கூடாது. கரெக்டாக ஏன் லெஸ் கரண்ட் ஃப்ளோஸ் அப்படின்னாக்கா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது, ஃபுல்லாக ஹோல்ஸ் இருக்குது. இது வந்து மெஜாரிட்டி பி டைப்பில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து ஹோலு. ஆனால் பி டைப்பில் மைனாரிட்டி சார்ஜ் கேரியர் யார்? நம்மளோட எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே வந்து 1-2 எலக்ட்ரான்ஸ் இந்த இடத்துல வந்து ஒட்டிகிட்ருக்கு. கரெக்டாக அதே மாதிரி என் டைப்பில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர் வந்து யார்? எலக்ட்ரான். மைனாரிட்டி வந்து பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக இப்போ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த இடத்துல நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இந்த இடத்துல நெகட்டிவ் என்ன இருக்குது, டெர்மினல் இருக்குது. கரெக்டாக இப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் தான் என்ன ஆகுது, இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகுது. ஒரு சில எலக்ட்ரான்ஸ் தான் இந்த பக்கம் ஜம்ப் ஆகுது. ஸோ அப்படி ஜம்ப் ஆகுறப்ப சின்ஸ் இந்த இடத்துல நெகட்டிவ் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால இந்த பாசிட்டிவ் அயோன்ஸ்லாம் என்ன ஆகும்னா மூவ் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா டிப்ளீஷன் லேயர் ஆல்ரெடி வந்து இங்கே இவ்வளோ பெருசாகிடுச்சு. கரெக்டாக இவ்வளோ பெரிய டிப்ளீஷன் லேயர் வந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல வந்து அட்ராக்ஷன் அதிகமாகிடும் ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு சில எலக்ட்ரான்ஸ் மட்டும் என்ன ஆகும்னா மூவ்மெண்ட் சார்ஜ் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு சில எலக்ட்ரான்ஸோட மூவ்மெண்ட் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அதனால் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கொஞ்சம் கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து மைக்ரோ ஆம்பர். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தல ஆம்பரில் கிடச்சிச்சுன்னா, இப்போ இதனால் வர கரண்ட் வந்து மைக்ரோ ஆம்பரில் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட பிஎன் ஜங்ஷன் டயோடோட ரிவர்ஸ். இதுக்கு நீங்கள் சர்க்யூட் டயக்ராம் வரையணும்னா இதே சர்க்யூட் டயக்ராம் தான். இந்த இடத்துல ஜஸ்ட்டு பேட்டரியை மட்டும் உல்ட்டாவாக போட்டுக்கணும். ஓகே, பேட்டரியை உல்ட்டாவாக போட்டு நமக்கு சும்மா ரீடிங்ஸ் வச்சு நம்ம நோட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு இனிஷியலாக 0 வோல்டேஜ் கொடுக்கும்போது கரண்ட்டும் 0 இருக்கும். பட் வோல்டேஜ் அதிகமாகிட்டே போகிறப்ப இனிஷியலாக கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் கிடைக்கும். அந்த கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் எதனால் வருதுன்னா, மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ்னால ஒரு கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் வந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா அந்த பொட்டன்ஷியல் பேரியர் டோட்டலாக பிரேக் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்டோட வேல்யூவும் ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இது ஏன் இவ்வளோ ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஜீனர் எஃபெக்ட் அண்ட் அவலாஞ்ச் எஃபெக்ட் இருக்குது. ஓகே, இந்த 2 எஃபெக்ட்னால உங்களுக்கு வந்து ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அந்த எஃபெக்ட்டை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். இப்போதைக்கு வந்து இதுக்கு கிராஃப் மட்டும் பார்த்துக்கோங்க. விஆர்னு என்ன, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், அண்ட் இது வந்து நம்மளோட கரண்ட் அந்த சர்க்யூட்டில். ஸோ இனிஷியலாக 0 இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும், அதுக்கப்புறமா கரண்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். சரியா? ஸோ இதுதான் உங்களோட ரிவர்ஸ் பயாஸ். புரிஞ்சா? ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸில் இவ்வளோ கான்செப்ட் தான் இருக்குது. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சா நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ வித் திஸ் வில் எண்ட் த வீடியோ ஹியர். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே.